நடு ராத்திரியில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கான். கோமா ஸ்டேஜ்லேருந்து அவங்க என்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் வெளியே வரல. உண்மை என்னன்னாக்கா அவன் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் அவன் பேய்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கானா இல்லை அந்த கோமா ஸ்டேஜை விட்டு வெளியே வரானான்னு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஸ்டார்டிங்கில் பார்த்தா என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு நடு ராத்திரியில் கை காட்டிட்டு கிடக்குது கார்கிட்ட. அப்போ இந்த பையன் இந்த நடு ராத்திரி யார் கை காட்டுறாரு, நம்ம பார்த்துக்கிட்டே போகிற அந்த கேப்பில் அந்த பொண்ணு காயமாயிடுது. அதுக்கப்புறம் காரு ஆக்சிடெண்ட் ஆகுது. கார் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். இவங்க என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க, எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் காட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவன் அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியே வர்றதாவே இல்லை. அவனுக்கு சரியாகவே மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. டாக்டருக்கே புரிய மாட்டேங்குது என்ன தான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் உண்மை இவங்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பேய் அவனை இருந்துக்கிட்ட சதாச்சிட்டு இருக்கு. அவனை அந்த கோமா ஸ்டேஜில் வச்சுருக்கு, வெளியே வர விட மாட்டேங்குது. அந்த கோமா ஸ்டேஜுக்குள்ளே அந்த பேய் அவனை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே செட் ஆகலை. இவனை கடைசி வரைக்கும் பேய் சத்தாச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. கடைசியில் இவங்க என்ன ஆப்ஷன் எடுத்தாங்கன்னா, நம்ம ஃபாதரை கூப்பிட்டு வந்து மந்திரிச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஃபாதரை கூப்பிட்டு வந்து ஒரு வாரமாக கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பேய் அவனை விட்டு போகுது. அவனும் நல்லபடியாக ஏந்திரிச்சு உக்காடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு சரியாயிடுச்சு, பேய் அவனை விட்டு போயிடுச்சு. ஒரு பொண்ணு ஆசையாக ஒரு வீட்டை பார்க்குது. அந்த வீட்டை பார்த்து அதுக்கு ஆசையாக பிடிச்சி போய் வாங்குது. அந்த வீட்டை வாங்கி அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அது சந்தோஷமாக இருந்து அந்த வீட்டுக்கு அது குடியும் போகுது. குடி போகிறப்ப நார்மலாக தான் குடி போகுது. அதுக்கப்புறம் அந்த வீடை அது சுத்தம் செய்யுது, சாமெல்லாம் செட் பண்ணி வைக்கிது. செட் பண்ணி வைக்கிறப்ப அது பார்க்குது, ஒரு வித்தியாசமான சீடி இருக்குது. அது இதில் ரொம்ப இருட்டாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் சரி நம்ம வேலையை பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு டைமில் தான் பார்த்துக்கலான்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. நைட் டைமில் அது தூங்கவும் செய்யுது. தூங்குறப்ப அது ஒரு வித்தியாசமான கனவு வருது. அந்த சீடிக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாரி, அந்த குழந்தை வித்தியாசமாக அழுகிற மாரி, முனவுற மாரி, அந்த பொண்ணை கூப்பிட்ற மாரி வித்தியாசமான கனவு வந்துச்சு. அந்த கனவுலேருந்து அது பயந்து ஏஞ்சி உக்காந்துச்சு. இது என்னடா இது வித்தியாசமான கனவு வருதுன்னு சொல்லிட்டு விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாளும் அதுக்கு தூங்குறப்ப அந்த கனவு கண்டினியூ ஆகுது. அந்த குழந்தை அழுகிற மாரி இருக்குது, பேசுகிற மாரி இருக்குது, ஒரு இடத்துல நிற்கிற மாரி இருக்குது, சிரிக்கிற மாரி இருக்குது. அந்த பொண்ணு திருப்பியும் ஏஞ்சி அந்த கனவுலேருந்து உக்காந்துக்குச்சு. அப்போது அது ஏஞ்சி போய் அந்த சீடிக்கிட்ட அது நின்றுக்கிட்டு பார்க்குது, நம்ம இந்த இடத்துல போய் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமா வேணாமே. ஆனால் அதுக்கு தைரியம் வராது. திருப்பி நார்மல் டே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு வேலையெல்லாம் செய்யறதுக்கு. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சோடனே திருப்பி நைட் ஆகிடுச்சு. நைட் டைமில் தூங்கவும் போகுது. அந்த தூக்கத்தில் அதுக்கு திருப்பி கனவும் வருது. அந்த குழந்தை வருது, அழுகுது, கூப்பிடுது, ஏன்னா நம்ம வித்தியாசமான சவுண்டெல்லாம் கொடுக்குது. அப்போ இந்த கனவு இதுக்கு கண்டினியூவாக ஆகிட்டே இருக்குது. இந்த பொண்ணு பயத்தில் ஏஞ்சி உக்காந்துக்குச்சு. என்ன தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தேன் ஆகணும்னு சொல்லி அது ஏஞ்சி நடந்து போகுது. மனசில் தைரியத்தை கொண்டு வந்து அந்த தைரியமும் பயமும் சேர்ந்து கொண்டு போகுது. அப்போது அந்த சீடியிலேருந்து அந்த குழந்தை நின்றுக்கிட்டு இருக்குது. அது ஒரு ஊரில் சோன்னு மழை பெய்யுது, இடியும் மின்னலோட மழை பெய்யுது. அந்த டைமில் ஒரு ஆம்பளை கதவை தட்டுறான். அந்த கதவை தட்டுறப்ப ஒய்ஃப் அந்த கதவை திறக்கிறான். கதவை திறந்த உடனே ஹஸ்பண்ட்டை பேசுகிறா, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு. அந்த ஹஸ்பண்ட் பேசாதையே வாஷ்ரூமுக்கு குளிக்கிறதுக்காக போயிடுறான். வாஷ்ரூமுக்கு குளிக்கிறதுக்காக போனதுக்கப்புறம் இந்த ஒய்ஃப் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா, பெட்டில் படுத்துருந்தா. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, ஹஸ்பண்ட் காலிங்னா. அப்போ ஷாக் அடிக்குது. ஏன்னாக்கா ஹஸ்பண்ட் தான் வீட்டுக்கு வந்துட்டாங்களே, குளிச்சுட்டு இருக்காங்களே, இது யார் ஃபோன் பண்ணுறதுன்னு அந்த பயத்தோடையே எடுத்து பேசுகிறா. அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, டார்லிங் இன்றைக்கி என்னால் வீட்டுக்கு வர முடியாது, ரொம்ப மழை பெய்யுது, அதனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் ஃபோனை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கா. பயந்துட்டு அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கி அந்த வாஷ்ரூம் சைடை எட்டி பார்க்குறா. எட்டி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாஷ்ரூம்லேருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வருது. அவள் அந்த சத்தத்தை கேட்டுட்டு பயத்தோடு நிற்கிறா. அப்போ கதி மெதுவாக திறக்குது. அங்கே ஒரு உருவம் வருது. அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஊரில் செல்ஃபி எடுக்கிற பொண்ணுங்களை பார்த்தா பேய் கொடூரமாக பிடிக்குது. அதுக்கப்புறம் அவங்கள கொடூரமாக கொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களாங்க? ஆமாங்க, உண்மையாலுமே ஒரு ஊரில் பேய்
செல்ஃபி எடுக்கிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா பிடிக்குது, கொடூரமாகவும் கொள்ளுது. இது உண்மையாலும் நடந்த விஷயம். ஒரு ஊரில் எல்லா பொண்ணுங்களையும் செல்ஃபி எடுக்கிற பொண்ணுங்களையும் பேய் வந்து கொடூரமாக கொன்று தீர்த்துருக்குதுங்க. இது ஒரு நடந்த விஷயம். எங்கேருந்து தெரிய வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கதை புக்கு படிச்சுட்ருக்காங்க. அந்த கதை புக்கிலேருந்து தான் தெரிஞ்சிச்சு. பின்னாடி பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி பேய் இருக்குது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஸ்வர்ணா மிஸ்ட்ரி சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென் டேக் கேர். பாய் பாய்.